ஹே காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக என் கூட சேர்ந்து இதுவரைக்கும் நீங்களும் ஒரு டு டூ ஆப் வந்து பில்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷோகேஸ் பண்ணலாம், உங்களோட ரெஸ்யூமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம கால்குலேட்டர் ஆப் பில்ட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம மொபைலில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோமோ, இனிமேல் நம்ம மொபைலில் இன்பில்டாக இருக்கிற கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் நீங்களே பில்ட் பண்ணுற கால்குலேட்டரை உங்களால் யூஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு கால்குலேட்டரை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எரர்மெக்ஸில் வரை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கால்குலேட்டர் ஆப் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோன்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கால்குலேட்டர் அவுட்புட் தான் நம்ம ஆப்பில் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோடில் ஒரு நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து எம்டி அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ணுங்கள். நான் அதில் கேல்சி அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். நான் இதை வந்து சிமுலேட்டரில் ரன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் சிமுலேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு சிமுலேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு சிமுலேட்டரில் ரன் பண்ணுறேன். ஸோ நான் மொபைல் சிமுலேட்டரை சைட்லேயே அலைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அவுட்புட்டை ஹார்ட் ரீலோட் பண்ணி உடனே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, கால்குலேட்டர் ஆப்பில் யூஐ பில்ட் பண்ணலாம். யூஐ பில்ட் பண்ணிவிட்டு தென் ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த கோடில் என்ன இருக்குன்னா, நமக்கு மெயின் இருக்குது, ஆப்போட என்ட்ரி பாயிண்ட், ரன் ஆப் இனிஷியலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. தென் அதுக்கப்புறம் மெயின் ஆப் இருக்குது. ஸோ மெட்டீரியல் ஆப், ஸ்கேஃபோல்ட் அண்ட் சென்டர் விஜெட் வச்சு டெக்ஸ்ட்டு வச்சுருக்கேன், ஹலோ வேர்ல்டு. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட கால்குலேட்டர் யூஐ வந்து பேக்ரவுண்ட் பிளாக்ல இருக்கிறதுனால நான் ஸ்கேஃபோல்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலர் செட் பண்ணிடுறேன். கலர் ஸ்டார்ட் பிளாக். ஓகே, ஸோ நம்மளோட யூஐ பார்த்தோன்னா டாப்பில் வந்து அந்த இன்புட் ஃபீல்டு இருந்துச்சு, கீழே வந்து எல்லா பட்டன்ஸும் வச்சுருந்தோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பட்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து ஸ்கேஃபோல்டோட பாடியில் காலம் செட் பண்ணிடுறேன். காலமுக்கு மல்டிபிள் சில்ட்ரன்ஸ். ஸோ இதில் இப்போ எனக்கு டாப்பில் வந்து இன்புட் ஃபீல்டு இருந்துச்சு, பாட்டமில் வந்து நம்ம பட்டன்ஸ் வச்சுருந்தோம். ஸோ பட்டன்ஸோட யூஐ பார்த்தீங்க அப்படின்னா, பட்டன்ஸ் எல்லாமே ஹொரிசாண்டலாகவும் நமக்கு லிஸ்ட் ஆகுது, வெர்டிக்கலாகவும் லிஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, காலம்ஸ் அண்ட் ரோ யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ நான் இந்த காலம்குள்ளே இன்னொரு காலம் க்ரியேட் பண்ணுறேன், சில்ட்ரன். அதில் ஒரு ரோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம யூஐயில் ஃபர்ஸ்ட் ரோ க்ரியேட் பண்ணுறேன், விச் இஸ் இதில் இருக்கிற 7, 8, 9 இந்த ஸ்லாஷ். இந்த விஜெட் தான் ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணலாம், விச் இஸ் கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்டெய்னரோட சைல்டுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் 7 சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், அது டைனமிக்காக வரதுனால. ஸோ நான் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட்டாக கொடுத்துருவேன். ஸ்டைல் கலர் ஸ்டார்ட் ஒயிட். ஸோ இது டாப்பில் ஒரு கார்னரில் இந்த வேல்யூ நமக்கு ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த பட்டனோட ஸ்டைலிங் செட் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஸோ நம்ம பட்டன் எப்படி இருக்குது, ரவுண்டட் ஸ்டைலு. பட்டனில் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் பட்டன், பேக்ரவுண்ட் வந்து கிரேயில் இருக்குது, டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர், ஃபாண்ட் சைஸ் வந்து 30-35 பிக்சலில் இருக்குது. ஸோ இந்த பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். கண்டெய்னருக்கு டெக்கரேஷன் செட் பண்ண, டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன். இதோட பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணேன். கலர்ஸில் வந்து கலர்ஸ் டாட், அது ஒரு ஒயிட் ஸ்மோக் கலர்ன்றதுனால நான் ஒயிட் 38 or 54 மாதிரி கொடுத்தேன். தென் பார்டர் ரேடியஸ் ரவுண்டட் பார்டர் ரேடியஸ் கொண்டு வரக்க நான் என்ன பண்ணேன்னா 100% பார்டர் ரேடியஸ் கொடுக்குறேன். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 100. ஓகே, ஸோ எனக்கு இப்போது சின்னதாக இங்கே பாட்டமில் உங்களுக்கு தெரியாத ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு இந்த கண்டெய்னருக்கு ஹைட் அண்ட் வித் செட் பண்ணுறேன். ஓகே, ஹைட் 60, வித் 60 அப்படின்ற மாதிரி கொடுக்கும். ஸோ இப்போது யூஐ வந்து ப்ராப்பராக அலைன் ஆகலை. ஓகே, ஏன்னா இந்த சர்க்கிள் மட்டும்தான் தனியாக தெரியுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, பட்டனுக்கு டாப்பில் கொஞ்சம் பேடிங் மட்டும். ஓகே, ஸோ இப்போது இந்த நம்பர் 7ன்றது ப்ராப்பராக இன்னும் சென்டராக அலைன் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்டெய்னரில் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். அலைன்மெண்ட் டாட் சென்டர். ஸோ இப்போது அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக சென்டர் அலைன் ஆயிடுச்சு. பட் டெக்ஸ்ட்டோட சைஸ் இன்னும் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் டெக்ஸ்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் டாட். ஸோ பட்டன் டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது பட்டன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிளில் இந்த இது வந்துருச்சு. ஓகே, இதை வந்து நான் இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த பட்டன் வந்து ரொம்ப குட்டியாக ஸ்டாக்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை வந்து எப்படி ரெஸ்பான்சிவாக எல்லா ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வீவனாக வித் செட் பண்ணால் தான் நம்ம பார்க்க நல்லாயிருக்கும். கரெக்டாக? அது எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மீடியா கொரி யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணலாம். ஓகே, ஸோ மீடியா கொரி எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் எனி டிவைஸ் அதோட ஸ்க்ரீனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் மீடியா கொரி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இதை அது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மீடியா கொரி யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனோட கம்ப்ளீட் வித்தை எடுத்து அந்த கம்ப்ளீட் வித் வச்சு ஈவனாக எவ்ரி பட்டனுக்கு வித் எப்படி செட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு மீடியா கொரியிலேருந்து வித் எடுத்துக்கிறேன். மீடியா கொரியில் வித் எடுக்கிறேன் அப்படின்னா மீடியா கொரி டாட் டெக்ஸ்ட் டாட் சைஸ் டாட் வித். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் ஸ்க்ரீனோட வித்தை நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ நான் இதை வந்து ஹைட் அண்ட் வித்தில் நான் இதை
கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் சேவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஒரு பட்டனே வந்து கம்ப்ளீட் ஸ்க்ரீன் வித் எடுத்துக்குது. கரெக்டாக இப்போது எனக்கு எவ்ரி பட்டன் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க எல்லா பட்டனும் ஈவனாக அதுக்கான ஸ்பேசிங் எடுத்து. அதனால் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு 4 பட்டன் இருக்கிறனால நான் இந்த வித் டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்து இந்த கொடுக்குறேன், எல்லா பட்டனுக்கும். ஓகே, ஸோ இப்போது இது பார்க்க நீட்டாக இருக்குது. ஓகே, இப்போது எனக்கு வந்து எல்லா பட்டனுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேசஸ் கொடுக்கணும். அப்போ தான் இன்னும் அந்த லுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா பட்டனுக்கும் நான் மார்ஜின் செட் பண்ணுறேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து 10 பிக்சல் மார்ஜின் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம மார்ஜின் ப்ராப்பர்ட்டி டாப்னு 40 கொடுத்துருந்தோம். எனக்குலாம் கொஞ்சம் கீழே இறங்கி காட்டுறதுக்காக நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல் சைடில் ஒரு 10 பேடிங் 10 மார்ஜின் கொடுக்குறேன். இப்போது ஸ்க்ரீன் பார்த்தோன்னா ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த ஒரு கண்டெய்னரோட வித் வந்து ஸ்க்ரீனோட வித் சைஸ்க்கு டிவைடட் பை 4 கொடுக்குறேன். ஸோ 4 ஈவனாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. அது போக அடிஷ்னலாக நம்ம இங்கே கேப் ஆட் பண்ணதுனால நமக்கு ஓவர்ஃப்ளோ எரர் இருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்க்ரீனோட வித்தை ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு எடுத்து வரக்கு 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த பட்டன்ஸ்லாம் ப்ராப்பராக ஸ்டாக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ இந்த மீடியா கொரி இதை வந்து நம்ம டூப்ளிகேட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக. இதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். வேரியபிள் டிக்ளேர் பண்ணி டபுள் வேரியபிள் சைஸ்னு வேரியபிள் நமக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் இந்த மீடியா கொரி இந்த சைஸை நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் நான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்டில் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டெய்னர் காட்டுக்குள்ள இது நம்ம வந்து ரொம்ப டூப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். கரெக்டாக. ஸோ அகைன் இது ரொம்ப டிடிஎஸாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ரீயூசபிள் விஜெட் ஃபங்க்ஷன். அந்த விஜெட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிசைனை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நான் ஒரு விஜெட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். சி ஸோ இந்த பட்டன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, இந்த டிசைன் தான் நமக்கு ரிட்டர்ன் போகுது. அதை பேஸ்ட் இந்த சைஸை நான் வந்து குளோபலாக கேட்டேன். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஜஸ்ட் இதை வந்து நம்ம இங்கே கோட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை ரீப்ளேஸ் பண்ண. இதில் நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ண வேண்டியது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற நம்பர்ஸ் அண்ட் இதோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து அதோட டெக்ஸ்ட்டையும் அதோட பேக்ரவுண்ட் கலரையும் நான் ப்ராப்ஸாக பாஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்டு கலர் பிஜி கலர். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் வேல்யூவை எடுத்து நான் இங்கே டெக்ஸ்ட்டாக அசைன் பண்ணிடுறேன். ஸோ விச் இங்கே டைனமிக் வேல்யூனால அந்த கான்ஸ்ட் வராது, நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். தென் பேக்ரவுண்ட் கலரை இந்த பட்டனோட கலரை நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போது இது மேண்டேட்டரி ப்ராப்ஸ் பாஸ் பண்ணணும். நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஸ்டார்ட் ஒயிட் ஸ்லாஷ். ஸோ இந்த ஸ்லாஷோட கலரை மட்டும் நான் ஆரஞ்சு கலரில். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ரோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ரிமைனிங் ரோஸ் எல்லாமே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிடலாம். 4 5 1. இப்போது இதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டுமே நம்ம ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பட்டனுக்கான யூஐ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அந்த லேபிள் க்ரியேட் பண்ணோம், மேலே நம்பர் இன்புட் கொடுக்குறது. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா, இந்த காலம் மேலே அகைன் ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற வேல்யூவை நம்ம டைப் பண்ணுற வேல்யூஸை அங்கே ஷோ பண்ணும். ஓகே, இப்போ ஃபிக்ஸ்டாக நான் ஜஸ்ட் டீம்ஸ் கொடுக்குறேன். இதுக்கான ஸ்டைலிங்குமே நான் இப்போ செட் பண்ணணும். ஓகே, நான் ஸ்டைல் கலர் வந்து ஒயிட், கலர் ஸ்டார்ட் ஒயிட். ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஃபாண்ட்டாகவே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100 பிக்சல் கொடுக்கும். இப்போது இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ரைட் அலைன் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஆப் பண்ணுறேன். ஓகே, கண்டெய்னர் சைல்டு அந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த கண்டெய்னருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அலைன்மெண்ட் செட் பண்ணுறேன். அலைன்மெண்ட் டாட் பாட்டம் ரைட். ஸோ ரைட்டில் இது அலைன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அடிஷ்னலாக வந்து நம்ம ஒரு பட்டன் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, கிளியர் பண்ணுற பட்டன். இது நான் வந்து எல்லாத்துக்கும் பாட்டமில் க்ரியேட் பண்ணிடுறேன். சேம் கேல்சி பட்டனே நான் யூஸ் பண்ணி நான் அதை வந்து கிளியர் பேக்ரவுண்டில் வந்து நான் வந்து கலர் ஸ்டார்ட் பிளாக் தருவேன். ஓகே, ஸோ இந்த எரர் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கமா மிஸ் பண்ணியிருப்போம் இந்த காலமுக்கு. ஸோ நான் அந்த கமா செட் பண்ணிடுறேன். கிளியர் பட்டன் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது நமக்கான யூஐ ரெடி. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷனாலிட்டி செட் பண்ணணும் நம்ம. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது இந்த பட்டன்ஸ் எல்லாமே இப்போ ஃபிக்ஸ்டாக இருக்குது. நான் இங்கே பட்டன் டேப் பண்ணுற வேல்யூ இங்கே அப்டேட் ஆகணும். கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்மளோட மெயின் ஆப் வந்து ஸ்டேட்லெஸ் விஜெட்டில் இருக்குது. நம்ம முன்னாடி ஆல்ரெடி பார்த்த மாதிரி எனிதிங் இங்கே டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும், நம்ம யூசருக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டேட்ஃபுல் விஜெட்டில் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மெயின் ஆப்பை நான் ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ விஎஸ் கோடில் ஸ்டேட்லெஸ்லேருந்து ஸ்டேட்ஃபுல் ஈஸியாக மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை ஹோவர் பண்ணிங்கன்னா ஒரு பல்ப் ஐக்கான் வரும். இதில் வந்து கன்வெர்ட் டு ஸ்டேட்ஃபுல் விஜெட்னு இருக்கும். இதை டேப் பண்ணிங்கன்னா ஸ்டேட்லெஸ் விஜெட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இப்போது இங்கே பட்டன் டேப் பண்ணி இங்கே வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்ம ஃபிக்ஸ்டாக 15 கொடுத்துருக்கோம். கரெக்டாக. இதை வந்து டைனமிக் ஒரு வேரியபிள்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் இன்புட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வச்சு நான் ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிடுறேன். இந்த இன்புட் வேல்யூவை நான் இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். ஓகே,
ஸோ இப்போது இங்கே இருக்கிற லேபிள் ஒரு வேரியபிள்லேருந்து எடுத்து தான் இங்கே ஷோ பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே டேப் பண்ண அந்த வெளியே அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்கே டேப் ஆக்ஷனில் இந்த இன்புட் வேல்யூ அப்டேட் பண்ணால் இங்கே யூஐயில் இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம காமனாக தான் ஒரு பட்டன் எழுதியிருக்கோம். ஸோ அந்த காமன் பட்டனுக்கு கிளிக் ஆக்ஷன் எழுதுறேன். ஓகே, கேல்சி பட்டன். ஸோ இந்த கண்டெய்னரை நான் கிளிக்கபிளாக மாத்திரக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்வெல் யூஸ் பண்ணுறேன். கொடுத்து wrap with widget நான் இன்க்வெல் அப்படின்ற விஜெட் யூஸ் பண்ணுறேன். இந்த இன்க்வெல் விஜெட் என்ன அப்படின்னா எனி விஜெட் அதில் டேப் ஆக்ஷன் கொண்டு வரணும் நம்ம இன்க்வெல் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்க்வெல் ஆன் டேப்பில் நான் வந்து இதை டேப் பண்ண நாங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். அது எப்படி பண்ணலாம்? சிம்பிளாக சொல்லணும்னா இன்புட் வேல்யூ ஈக்குவல் டு டெக்ஸ்ட் இப்படி கொடுத்தா நமக்கு வந்து டேப் பண்ண அப்டேட் ஆகணும். பட் நமக்கு வந்து இப்போ ஸ்டேட்ஃபுல் விஜெட் யூஸ் பண்ணியிருக்கால ஒரு விஜெட்டை ரீரெண்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ விஜெட்டை ரீரெண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம செட் ஸ்டேட் கால் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா செட் ஸ்டேட் கால் பண்ணி இந்த இன்புட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்ன்றதை நான் இதுக்குள்ளே கொடுத்தேன். நான் இப்போது என்ன வேல்யூ நான் டேப் பண்ணணும் அந்த வேல்யூ அங்கே மாறுது. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ட்ராபேக் அப்படின்னா 1 2 3 இது வந்து வேறு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 + 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளால் இதை கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்புட் வேல்யூவில் நான் டேப் பண்ணுற வேல்யூவை கன்கார்டினேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான கோட் எப்படின்னா இன்புட் வேல்யூ ஈக்குவல் டு இன்புட் வேல்யூ ப்ளஸ் டெக்ஸ்ட். ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா நான் என்ன வேல்யூ டேப் பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே கன்கார்டினேட் பண்ணிகிட்டே வரும். ஓகே, சி ஸோ நான் வந்து 4 24 25 26 27 ஸோ இது இப்போ நான் செட் பண்ணிட்டேன். ஸோ தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் ப்ளஸ் டைப் பண்ணுறேன். ப்ளஸ்ஸுமே எனக்கு இங்கே இப்படி மைனஸ் வேல்யூ வருது. ஸோ நமக்கு இப்படி வரக்கூடாது. கரெக்டாக? ஸோ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு கிளியர் ஆப்ஷனை கொண்டு வந்துடுறேன். ஸோ கிளியர் நம்ம எப்படி கொண்டு வரோம்? ரொம்ப சிம்பிள். கிளியர் கொடுத்தோன்னா இந்த இன்புட் வேல்யூன்ற வேல்யூவை நம்ம கிளியர் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம எல்லாமே இந்த கேல்சி பட்டன்ற காமன் விஜெட் தான் ரீயூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இங்கே இருக்கிற என்ன பட்டனை டேப் பண்ணாலும் அது இந்த ஆன் டேப்புக்குள்ளே தான் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறோம். இஃப் அதோட டெக்ஸ்ட் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் இன்புட் வேல்யூ செட் ஸ்டேட்டில் இன்புட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி கொடுக்குறேன். ஸோ வந்து நான் இப்போ கிளியரை டேப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கிளியர் ஆகிட்டு திருப்பி கிளியர்னு டைப் ஆகுது. ஏன் அப்படின்னா நான் இந்த இஃப் கண்டிஷன் நடந்து கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் இந்த வேல்யூ செட் ஆகுது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் எல்ஸ்குள்ளே நான் இந்த கிளியர் ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறேன். கன்கார்டினேஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் கிளியர் கொடுத்தேன்னா ஜஸ்ட் எனக்கு கிளியர் மட்டும் ஆகும். ஓகே, ஸோ நான் 1 2 3 ப்ளஸ் கொடுத்துறேன். ஜஸ்ட் கிளியர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கிளியர் ஆகிடும். ஸோ கிளியர் வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸுக்கான லாஜிக் எழுதணும். ஒரு வேல்யூ ப்ளஸ் இன்னொரு வேல்யூ ப்ளஸ் பண்ணுறதுக்குள்ள லாஜிக் எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா நமக்கு 2 வேரியபிள் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்புட் வேரியபிள் வேல்யூக்கு வச்சிருக்கோம். ஸோ இந்த வேரியபிள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற டிஸ்பிளே டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அடிஷ்னலாக இன்னொரு வேரியபிள் தேவைப்படும். அது வந்து நம்ம கால்குலேட்டட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். கால்குலேட்டட் வேல்யூ இதை நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துட்றேன். ஸோ இப்போது ஒரு யூசர் வந்து நம்ம 10 கொடுத்துட்டு இப்போ ப்ளஸ் டேப் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த 10 வேல்யூவை கால்குலேட்டட் வேல்யூவில் அசைன் பண்ணிவிட்டு தென் இன்புட் வேல்யூ கிளியர் பண்ணிடணும். ஸோ பேசிக்காக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வேல்யூ நம்ம வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூ இன்புட் வாங்கி ரெண்டையும் சம் பண்ண போகிறோம். இதான் லாஜிக். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த லாஜிக் எப்போல்லாம் நடக்கும்னா யூசர் வந்து இந்த ஆப்ரேட்டர் எது கிளிக் பண்ணாலும் அது நடக்கும். கரெக்டாக? ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளை டிவைட். ஸோ இதில் எந்த வேல்யூ அவங்க டேப் பண்ணாலும் அந்த லாஜிக். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளியர் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா எல்சிஃபில் டெக்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கா ஆர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு மல்டிப்ளேஷன் டிவைட். ஸோ இந்த ஆப்ரேட்டரில் என்ன வேல்யூ டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட் வேல்யூவை கால்குலேட்டர் வேல்யூவை அசைன் பண்ணணும். ஓகே, கால்குலேட்டட் வேல்யூ ஈக்குவல் டு இன்புட் வேல்யூவை கிளியர் பண்ணிடுறோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து செட் ஸ்டேட்டில் இருக்கிறேன். ஜஸ்ட் கிளியர் பண்ணிவிட்டு 10 + t. ஸோ இப்போ நான் வந்து ப்ளஸ் பண்ணுற ஆப்ரேட்டரை வாங்கிட்டோம். இப்போ ஈக்குவல் டு கொடுக்கும்போது இந்த 2 வேல்யூ கால்குலேட் ஆகி நமக்கு ரிசல்ட் ஷோ பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கான லாஜிக் எழுதணும். ஸோ நான் திருப்பி எல்ஸ் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்புட் வேல்யூ ஈக்குவல் டு கால்குலேட்டட் வேல்யூ ப்ளஸ் இன்புட் வேல்யூஸ். ஸோ விச் இஸ் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட்டு 10ன்னு ஒரு வேல்யூ டைப் பண்ணுறேன். அதை நான் ப்ளஸ் கொடுக்கும்போது கால்குலேட்டட் வேல்யூவில் சேவ் பண்ணி வச்சுட்றேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ நான் கொடுக்குறது இந்த இன்புட் வேல்யூவில் சேவ் ஆகிருக்கும். ஸோ ஈக்குவல் டு கொடுக்கும்போது நான் அந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் வேல்யூ கால்குலேட் வேல்யூ ஆட் பண்ணி திருப்பி இன்புட் வேல்யூலேயே செட் பண்ணிடுறேன். ஸோ இதான் லாஜிக். ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 10 + 20 ஈக்குவல் டு கொடுத்தா செட் ஸ்டேட் போடாமல் கேட் சேவ் கொடுத்தா ஓகே
ஸோ இப்போது நான் இங்கே கால்குலேட் வேல்யூ ப்ளஸ் இன்புட் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். இங்கே ரிசல்ட் வந்து எனக்கு கன்கார்டினேட் ஆகி காட்டுது. பிகாஸ் இந்த கால்குலேட்டட் வேல்யூ இன்புட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம வந்து டபுள் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்புட் வேல்யூவில் செட் பண்ணணும். ஸோ டபுள் வேல்யூ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா டார்ட்டில் டபுள் இன்புட் வேல்யூ ஈக்குவல் டு டபுள் டாட் பார்ஸ் calculated value plus double dot parse input value. ஸோ நான் இது வந்து டபுள் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறேன் ரெண்டுத்தையுமே, தென் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் ஏன் எரர் வருது அப்படின்னா இந்த இன்புட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங், இதுலேருந்து வர இந்த ரெண்டு டபுளாக கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து டபுள். ஸோ டபுள் வேல்யூவை நம்ம ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டபுள் வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம் அகெயின். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக டாட் டூ ஸ்ட்ரிங் கொடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கிளியர் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இங்கே 10 + 20 ஈக்குவல் டு 30 நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ அகெயின் கிளியர் கொடுக்குறேன். 10 + 60 70. சேம் நீங்கள் +-5 × 2 இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு வந்து வெறும் ப்ளஸ் ஆப்ரேட்டர் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ மல்டிபிள், மைனஸ், டிவைடு எதுவுமே இதில் இல்லை. அதுக்கான லாஜிக் நம்ம இப்போ அடுத்து ஆட் பண்ணணும். இதுக்கு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா யூசர் என்ன ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி ஒரு ஆப்ரேட்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் வந்து எல்சிஃபில் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் மைனஸ் இது செலக்ட் பண்ணும்போது நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் கால்குலேட்டட் வேல்யூவில் இன்புட் வேல்யூ செட் பண்ணுறேன், தென் இன்புட் வேல்யூ கிளியர் பண்ணுறேன் கரெக்டாக. இது போக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ரேட்டருக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டை நான் செட் என்னென்னா அவங்க ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட் அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அது அந்த ஆப்ரேட்டர் வேல்யூவில் இருக்கும். ஓகே, ஸோ தென் அவங்க ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணும்போது நான் இங்கே டேரெக்டாக இங்கே ப்ளஸ் இதுன்னு கொடுக்காம இஃப் கண்டிஷனில் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆப்ரேட்டர் செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதையும் அப்படின்னு காட்டுறேன். தென் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ இருக்குல்ல கன்வெர்ட் பண்ணோம்ல இதை வந்து ஒரு லோக்கல் வேரியபிளில் செட் பண்ணிக்கலாம். டபுள் calc ஈக்குவல் டு டபுள் டாட் பார்ஸ் calculated வேல்யூ, அதே மாதிரி டபுள் டாட் பார்ஸ் புட் வேல்யூ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஃப் எல்ஸில் ஓகே இஃப் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்புட் வேல்யூ ஈக்குவல் டு calc ப்ளஸ் இதை வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சேம் சிமிலர் வே எல்சிஃபில் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு எல்சிஃப் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு டிவைட் காப்பி பேஸ்ட். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி செக் பண்ணலாம். கிளியர் 5 × 2 ஈக்குவல் டு 10. கிளியர் 5 × 6 30. கிளியர் 80 / 4. ஸோ இந்த வேல்யூ கரெக்டாக வருது. இதில் நம்ம ஒரே ஒரு என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கிளியருக்கான ஆப்ஷன் கொடுத்தோம் கரெக்டாக. கிளியர், ஸோ கிளியர் ஃபங்க்ஷனில் இன்புட் வேல்யூ மட்டும் தான் கிளியர் பண்ணியிருப்போம். பட் நம்ம இதை என்ன பண்ணோம்னா அடிஷ்னலாக கிரியேட் பண்ணியிருக்க 2 எக்ஸ்ட்ரா வேரியபிளையும் நம்ம கிளியர் பண்ணணும் ஆப்ரேட்டர். ஸோ இதுதான் நம்ம கால்குலேட்டரை. ஸோ இதில் இந்த லாஜிக் மட்டும் நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ நம்ம மெயினாக எதுக்கு இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜென்ரிக்காக இந்த கால்குலேட்டர் பட்டன் எல்லா பட்டன்ஸுமே ஜெனரிக்காக வச்சுருக்கோம் ரீயூசபிலிட்டிக்காக. ஸோ எனி பட்டனை டேப் பண்ணாலும் அது இந்த ஆன் டேப் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹை ப்ரிஃபரன்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியர் அவங்க அதாவது இந்த டெக்ஸ்ட்டை வச்சு தான் அது என்ன பட்டன்ற ஆக்ஷன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டில் கிளியர்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க 3 வேரியபிளையுமே கிளியர் பண்ணிடுறோம். இன்புட் வேல்யூ, கால்குலேட்டர் வேல்யூ, ஆப்ரேட்டர் 3யுமே கிளியர் பண்ணிடுறோம். தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் எல்சிஃபில் அவங்க வந்து நம்ம ஆப்ரேட்டர் பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்களான்னு டெக்ஸ்ட் ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்டாரு டிவைட் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரண்ட்டாக இன்புட்டில் இருக்கிற வேல்யூவை நம்ம அடிஷ்னலாக வச்சுருக்க அந்த கால்குலேட்டட் வேல்யூவில் அப்டேட் பண்ணிவிட்டு இன்புட் வேல்யூ கிளியர் பண்ணிடுறோம். ப்ளஸ் என்ன ஆப்ரேட்டர் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை டெம்பரரி ஆப்ரேட்டர் வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணி வச்சிடுறோம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி லேட்டராக ஈக்குவல் டு டேப் பண்ணும்போது நம்ம கால்குலேட்டர் வேல்யூ இன்புட் வேல்யூ நம்ம ஆப்ரேஷன் சம் ஆர் மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனில் ஈக்குவல் டு நம்ம டேப் பண்ண வேல்யூ ஈக்குவல் டுவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்புட் வேல்யூலையும் கால்குலேட்டர் வேல்யூவில் இருக்கிறத ஸ்ட்ரிங்கை நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன டெம்பரரி ஆப்ரேட்டரில் என்ன ஆப்ரேட்டர் சூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்ஸில் வந்து ஜஸ்ட் இது வந்து அவங்க யூசர் என்ன டேப் பண்ணுறாங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட் வேல்யூவில் கன்கார்டினேட் பண்ணுறதுக்காக இந்த லாஜிக் எழுதிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கம்ப்ளீட் கால்குலேட்டருக்கான ஆப். ஓகே,